ஹலோ பசங்களா, குட் மார்னிங். நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் நீட் பயாலஜியில் பயோமாலிக்யூல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ பயோமாலிக்யூல்ஸ் நீட் எக்ஸாம் பொறுத்த வரலும் கண்டிப்பாக ஒரு குட் வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சாப்டர் தான். பிகாஸ் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 கேள்வி நம்ம இந்த பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்லேருந்து மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் இன்னைக்கு பார்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நல்ல ஒரு எனர்ஜியில் செமையா கேன் ஐ சி some energy in the chat box. Hi Chitra, Fahim, Monisha, good morning. Sanjula, good morning pasangla, good morning everybody. ஓகே, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சீக்கிரமாக கூப்பிட்டு வாங்க. நம்ம ஃபவுண்டேஷன் நீட் கிளாஸஸில் நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து we are trying to break it down in such a way that ஒரு பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக you can process the information. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக இன்னைக்கு we are starting off with biomolecules. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் தென் are you all revising பசங்களா? Previous chapters, previous இது எல்லாமே are you all revising everybody? So please keep revising பசங்களா. because எப்பயுமே if you don't revise and கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்படியே விட்டது அப்படியே பறந்து போயிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் நம்ம ஒரு தடவை எஃபர்ட் போட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் every 2 weeks அந்த மாதிரி கீப் ரிவைசிங் வாட் எவர் we are doing. ஓகே, ஸோ அப்படி இருந்தாலே it will be a big plus point in your journey. சரியா பசங்களா? ஓகே, ஹாய் குமார், ரோஹிணி, மது, ரவி. எஸ், சாட் பாக்ஸில் செம எனர்ஜி இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபென்டாஸ்டிக், வெரி குட். ஓகே, ஸோ நம்ம பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ், இந்த பிடிஎஃப் இது எல்லாமே அலாங் வித் என்ன கிளாஸஸ் நடக்குது, என்னென்ன அப்டேட்ஸுங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடச்சிடும் பசங்களா. ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்துடும். ஓகே, ஸோ டெலிகிராம், வாட்ஸ்அப் அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அலாங் வித் தட் நம்ம Xylem NEET தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு நம்மளோட 2025 நீட்டுக்கு. ஸோ 2025 நீட்டு நம்ம இப்போத்துலேருந்தே சூப்பராக பிளான் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் நம்ம சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம நம்மளோட க்ரோத் பார்க்கணும், நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கணும் அப்படின்னா கிளாஸஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எவ்ரிபடி, செல்வி, சேத்து, தேன்மொழி, ஆஷா, ரவி, மோனிஷா. ஓகே ரவி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டசன்ட் ஒர்க் சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன்வைல் நீங்கள் டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் தெர் இஸ் எனி லிங்க் தட்ஸ் ப்ரோக்கன், நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்ஸ் எல்லாமே நமக்கு டெலிகிராம் குரூப்பில் தான் வரும். சரியா? All right, okay, so let's start off with foundation classes நம்மளுடைய biomolecules part 1. okay, so first of all in the biomolecules அப்படிங்கிற chapter பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்டையரிட்டியாக நம்மளோட பயோலாஜிக்கல் சிஸ்டம், ஓகே, நம்ம லிவிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது we are all made up of matter. Everything is made up of matter and matter is made up of molecules. அப்போ இந்த மாதிரி லிவிங் சிஸ்டம்ஸ்ல ஏதோ ஒரு ஃபார்முலேஷன், ஏதோ ஒரு காம்பினேஷன்ல there are certain molecules and அந்த மாலிக்யூல்ஸ் தான் நம்மள ஒரு லிவிங் சிஸ்டமா நம்மள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. கரெக்டா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு எர்த்ஸ் கிரஸ்ட் இருக்கு, ஹியூமன் பாடி இருக்கு அப்படின்னு பார்த்தா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஹியூமன் பாடியில் நமக்கு என்ன ப்ரொபோர்ஷனில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ், அதாவது ஹைட்ரஜனாக இருக்கட்டும், கார்பனாக இருக்கட்டும், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரி எத்தனை நம்ம சொன்னாலும் அது எல்லாமே இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த்ஸ் கிரஸ்ட் ஆஸ் வெல். ஸோ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மேட்டர் தான் சேம் திங், சேம் மாலிக்யூல்ஸ் தான் ஹியூமன் பாடியிலையும் இருக்கு. ஆனால் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது? நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேஷனில் அது இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இஃப் யூ டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கார்பன்,
கார்பன் வந்து எர்த்ஸ் கிரஸ்ட்ல ரொம்ப கம்மியா இருக்கு, 0.03% தான் இருக்கு. வேறஸ் ஹியூமன் பாடியில 18.5% இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 46.6% தான் இருக்கு. வேறஸ் ஹியூமன் பாடியில 65% இருக்கு. ஓகே, வேறஸ் சம்திங் எல்ஸ் லைக் சிலிகான். ஓகே, சிலிகான் வந்து பூமியில நிறைய இருக்கு, பட் நம்ம பாடியில நெக்லிஜிபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கே தவிர எலிமெண்டலி காம்போசிஷன் வைஸ் அந்த கெமிக்கல்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. பட் இந்த கெமிக்கல்ஸ் எப்படி ஒருத்தரோட அசோசியேட் ஆகி என்ன மாதிரி மாலிக்யூல்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இதெல்லாமே இருந்தா கூட how is it actually contributing to being to என்ன சொல்றது, அந்த ஒரு லிவிங் சிஸ்டமுக்கு how is it contributing அப்படிங்கிறது தான் நம்ம பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர் பசங்களா? Everybody, Sarvana, Pavitra, Uma, Fahim, Tenmuri, all clear? So, நம்ம லிவிங் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை படிக்கிறது தான் பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, நத்திங் நியூ அபவுட் இட். ஸோ இந்த பயோமாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லும்போது வைடாக நமக்கு என்ன தெரியும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பாடி சிஸ்டம், பாடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we will find that we have carbohydrates, proteins, lipids, nucleic acid. இந்த மாலிக்யூல் எல்லாம் தான் இஸ் மேக்கிங் அப் அவர் என்டையர் பாடி இல்லையா? ஸோ இந்த பாடியில் இருக்கிற இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே வந்து is contributing to a certain function, and அந்த functions எல்லாம் அந்த reactions எல்லாம் நம்ம டோட்டலா பார்க்கும்பொழுது தான் நம்மளோட லிவிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அதனால இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்மளோட பாடியில இருக்கு. நான் இந்த மாதிரி ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை தாண்டி there are also certain inorganic ஆன molecules. Okay, so organic molecules சொல்லும் போது all our sugars, our proteins, amino acids, இது எல்லாமே will come under organic. Now this inorganic section கூட நம்மளோட பாடியில இருக்கு. உதாரணத்துக்கு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், தண்ணி, மிச்சப்படியான அயன்ஸ், சால்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பாடியிலையும் இருக்கு. ஸோ அதனால வந்து பயோமாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் we are talking about organic molecules, but அதோட ஒரு காம்போனன்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் இஸ் ஆல்சோ தேர் இன் த பாடி. சரியா பசங்களா? நவ் அனாலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயோமாலிக்யூல்ஸை நம்ம வந்து when we are studying biomolecules, organic, inorganic, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வெயிட் பேஸ் பண்ணி we can change a little bit. ஓகே, அதாவது வெயிட்டை பேஸ் பண்ணி அது வந்து பெரிய மாலிக்யூலா இல்லை சின்ன மாலிக்யூலா அப்படின்னு சொல்லி நம்ம வித்தியாசப்படுத்த முடியும். ஓகே, ஸோ பெரிய மாலிக்யூலா இருந்தால் என்ன இஸ் அ மேக்ரோ மாலிக்யூல், பயோ மேக்ரோ மாலிக்யூலில் வரும். அது இது வந்து சின்ன மாலிக்யூலா இருந்தது அப்படின்னு சொன்னா இட் இஸ் வந்து மைக்ரோ மாலிக்யூல். ஸோ பயோ மைக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு டிஷ்யூவை ரேண்டமாக நம்ம எடுத்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டீ போடுற ப்ரொசீஜர் மாதிரி தான். ஓகே, ஸோ நம்ம டிஷ்யூ எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிரைண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம we are going to grind it. ஸோ இந்த ஒரு லிவிங் டிஷ்யூவை எடுத்து நம்ம ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடோட நம்ம கிரைண்ட் பண்ணும்பொழுது அப்போ என்ன ஆகும், ஆசிட்ல எந்தெந்த மாலிக்யூல்ஸ்லாம் சால்யூபிளைஸ் ஆகுமோ அது எல்லாமே இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல இட் வில் கெட் டிசால்வ்ட் அண்ட் மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் வழியா வடிகட்டும் பொழுது அந்த வடிகட்டுற ப்ராசஸ்ல வந்து வாட் ஹேப்பன்ஸ், எதெல்லாம் ஆசிட்ல சால்வ் ஆயிடுச்சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீ போட்டு வடிகட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த டீ வந்து என்ன எசன்ஸ் எல்லாம் வந்து பால்ல இறங்கிடுச்சோ அது எல்லாமே என்ன ஆகும், இட் வில் come down with the milk இல்லையா? அண்ட் எதெல்லாம் வந்து மேலே அந்த டீ தூள், ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம், எதெல்லாம் வந்து டிசால்வ் ஆகலையோ அதெல்லாமே வந்து will retain in the வடிகட்டி. கரெக்ட்? ஸோ சேம் திங் வந்து will happen here as well. ஸோ ஒரு மஸ்லின் கிளாத்தை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணும்பொழுது எதெல்லாம் ஆசிட் சால்யூபிளான ஃப்ராக்ஷனோ அது எல்லாமே வந்து ஆசிட் சால்யூபிளா ஃபில்ட்ரேட்ல it will go down. எதெல்லாம் ஆசிட் இன்சால்யூபிளா இருக்கோ it will retain as the
retentate. Okay, so retentate ன்னு சொல்லும்போது பெரிய பெரிய molecule, டீ தூள், ஏலக்காய், ginger, all that பெரிய பெரிய particles வந்து will settle on the top. So that becomes my retentate. Okay, whereas சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எனக்கு வந்து ஆசிட்ல டிசால்வ் ஆகி இட் வில் கம் இன் டு த ஃபில்ட்ரேட். ஸோ ரிட்டன்டேட்டில் ஐ வில் ஹாவ் த பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ் அண்ட் ஃபில்ட்ரேட்டில் ஐ வில் ஹாவ் த பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ். இஸ் இட் கிளியர் பசங்களா? அனாலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் புரிஞ்சுதா? இஸ் இட் ஆல் கிளியர் எவ்ரிபடி? மோனிஷா, பிரதீப், சரண்யா, ஷானு, யமுனா தேவி, அக்ஷயா, is it clear pasangla everybody? Yeah, so இது வந்து is the organic side. சரியா? So in the organic side தாண்டி you also have an inorganic analysis. Okay, so inorganic analysisக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து டிஷ்யூ வெயிட்டை எடுத்து, ஓகே, இந்த டிஷ்யூ வெயிட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெட் வெயிட்டை மைனஸ் பண்ணணும். எப்படி வெட் வெயிட்டை மைனஸ் பண்ணணும்? அதை காய வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஒரு லிவிங் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there is a lot of wet weight, அதாவது தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அதை காய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட வெயிட்டை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த தண்ணியோட வெயிட்டை மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம காய வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இட் இஸ் த ட்ரை வெயிட் தட் இஸ் லெஃப்ட். ஸோ எவ்வளோ தண்ணி உள்ள இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த முதல்ல இருந்த வெட் வெயிட் மைனஸ் த ட்ரை வெயிட் அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ தண்ணி உள்ள இருந்துச்சு அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகே, நவ் இந்த ட்ரை பண்ண ஒரு டிஷ்யூ இருக்கு இல்லையா, தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ண டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் we will burn it. ஸோ நம்ம வந்து அதை தீ வச்சு கொளுத்தும் போது வாட் ஹேப்பன்ஸ், எதெல்லாம் ஆர்கானிக்கான கம்பவுண்ட்ஸோ, ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ்னாவே கார்பனோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய கம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ பர்ன் அன் ஆர்கானிக் கம்பவுண்ட், வென் யூ யூனோ ஹீட், ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் பிரேக் டவுன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ அந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் it will differentiate, it will evaporate, it will break down and it will go. Okay, so carbon dioxide and water அப்படின்னு வெளியேறினதுக்கு அப்புறமா எதெல்லாம் ஆர்கானிக் கம்பவுண்ட் இல்லையோ அது எல்லாமே நமக்கு சாம்பலா கையில் கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த ஒரு சாம்பல் தான் வந்து we call as ash. ஸோ அந்த ஆஷில் நமக்கு மிச்ச இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாமே கிடைக்கும். உதாரணத்துக்கு கால்சியம், மேக்னீஷியம், பொட்டாசியம், நம்ம சொல்கிற அயன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆஷில் நமக்கு கிடைக்கும். இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? இஸ் இட் கிளியர்? ஜோயா, நம்ம சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் போகும். ஓகே, ஸோ அது நம்ம வந்து we will plan how to complete the syllabus, but foundation classes அது வரைக்கும் போகும். Alright, so this is how you will actually analyze the organic and the inorganic sides of the particular tissue. Okay, so அந்த ஒரு acid soluble, நம்ம organic இது பண்ணும்போது acid soluble and acid insoluble ரெண்டு ஃபேஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ acid soluble நாவே என்ன? micromolecules. Okay, so இந்த micromolecules or biomolecules வந்து 18லேருந்து 800 டால்டன்ஸ் தான் அதோடைய மாலிகுலர் வெயிட் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் அமைனோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், சின்ன சின்ன சுகர்ஸ், இது எல்லாமே வில் கம் அண்டர் தி ஆசிட் சால்யூபிள் பூல். ஓகே, அந்த அதில் வந்து இட் வில் பி இன்க்ளூடட். நவ் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதாவது ஒரு 10,000 டால்டனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வில் பி த பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ் விச் வில் பி remaining in the muslin cloth after we filter. Okay, so மேல ரிட்டன்டேட்ல நமக்கு இந்த பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் இருக்கும் and அதோடைய மாலிகுலர் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 10,000 டால்டனுக்கு மேல. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ், ஆல் த பாலிசாக்கரைட்ஸ், அப்புறம் அமைனோ ஆசிடோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர், த ப்ரோட்டீன்ஸ், ஓகே, நியூக்ளிக் ஆசிட்ஸ், ப்ராப்பர் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நான் when I talk about micromolecules, அதில் நியூக்ளிக் ஆசிடோட நியூக்ளியோடைடு அந்த குட்டி குட்டி ரிமைன்ஸ் தான் வந்து இருக்கும். Whereas inge you will have the entire nucleic acid and lipids. Now you have to remember that lipids actually weight ஜாஸ்தி கிடையாது.
ஓகே, ஆக்சுவலா லிப்பிட் வந்து வெயிட் ஜாஸ்தி கிடையாது. ஆனா இந்த ஒரு லிப்பிட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் ரிமெயின் இன் த டாப். ஏன் அப்படின்னா நம்மளோட செல்ஸ் எல்லாத்துலேயுமே லிப்பிட் பைலேயர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிப்பிட் பைலேயர் இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ், அதை நம்ம உடைக்கும் போது அது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக உடையுது. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு மாலிக்யூலாக உடையாம இந்த பலூனை பிளாஸ்ட் பண்ணால் எப்படி நமக்கு பீஸாக அதோடைய அந்த பலூனோட ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நமக்கு லிப்பிட்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த மாலிக்யூலுக்கு வெயிட் கம்மியாக இருந்தால் கூட இந்த துகள்கள், இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மேலே ரிட்டன்டேட்டோடையே செட்டில் ஆயிடுது. ஸோ தட் கம்ஸ் அண்டர் தி ஆசிட் இன்சால்யூபிள் பூல். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ நம்ம மைக்ரோமாலிக்யூல் மேக்ரோமாலிக்யூலுக்கு இதுதான் ஃபண்டமெண்டலான டிஃபரன்சஸ். ஓகே, ஸோ மெயினாக மாலிக்யூலர் வெயிட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் சின்ன மாலிக்யூல்ஸ் அப்படின்றப்போ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் மேக்ரோமாலிக்யூல்ஸ், பெரிய சைஸ் மாலிக்யூல்ஸ் ஆல்வேஸ் ஆர்கானிக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஐ ஹவ் கிவன் யூ தி எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் குவிக்காக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்ஸை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விஜயா, பிரதீப், பிருந்தா, everything clear? All right, okay. So now starting off with the first kutti molecule that we have, that is amino acids. Okay, so amino acid oda fundamental structure enna? Amino acid, as the name suggests, ஒரு அமைனோ குரூப் இருக்கும், ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். ஸோ கார்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமைனோ குரூப், இன்னொரு பக்கம் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து வில் பி தேர். அந்த இன்னொரு இடத்துல வந்து ஒரு வேரியபிள் செயின் இருக்கும். ஸோ பேசிஸ் என்ன வேரியபிள் செயின் இருக்கோ நம்ம அந்த அமைனோ ஆசிடுக்கு அந்த ஒரு பேர் வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்கும் ஒவ்வொரு செயின் வந்து இந்த வேரியபிள் செயின் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து ஹைட்ரஜனாக இருக்கலாம், அது வந்து ஒரு ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு CH2OH குரூப்பாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இட் வில் சேஞ்ச் ஃபார் எவ்ரி அமைனோ ஆசிட். அண்ட் நாலாவது இடத்துல நமக்கு ஒரு hydrogen இருக்கு. So this is the fundamental structure of an amino acid. So like the name suggests, amino group and acid group along with a variable group. Okay, now இது எல்லாமே வந்து it is attached to the same carbon, which is the alpha carbon. The முதல் carbon or ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் இட் இஸ் அட்டாச்ட். ஓகே, எல்லா குரூப்புமே இந்த ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கிறதுனால we call this the alpha carbon. அதனால இந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாமே we call as the alpha amino acid. சரியா? now ஒரு மீத்தேன் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this is how a methane molecule looks. நாலா பக்கமும் you will have ஹைட்ரோஜன். பட் இந்த ஹைட்ரோஜனை ரீப்ளேஸ் பண்ணி நான் இந்த குரூப்ஸை சொருகுன மாதிரி structure இருக்கிறதுனால I call it as a substituted methane. Okay, but fundamentally இங்க நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா you have to know that the structure வந்து contains one amino group, one acid group and one variable group along with the hydrogen. Okay, that's how an amino acid structure is. So and the variable group வந்து H வெறும் ஹைட்ரோஜனா இருந்துச்சு அப்படின்னா it is called as glycine. Okay, அது வந்து ஒரு alkyl குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா it is called as alanine. If it is ஒரு CH2OH குரூப்பாக இருந்ததுன்னா it is called as serine. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ கிளைசின், ஆலனின், சீரின், இதே இட் கேன் ஈவன் ஹாவ் அ ரிங் ஸ்ட்ரக்சர். இந்த வேரியபிள் குரூப்பில் வந்து வென் யூ ஹாவ் அ ரிங் கம்பவுண்ட், ஓகே, ரிங் குரூப் தட் இஸ் அட்டாச், ரிங் இருக்கிற ஒரு குரூப், சைக்ளிக் குரூப் இருக்கும்பொழுது we call it as an aromatic amino acid. Okay, so aromatic compoundsனா என்ன? There is a closed cyclic group. Okay, closed cyclic ring இருந்துச்சுன்னா we generally call it an aromatic compound. So அதே மாதிரி ஒரு aromatic group வந்து if it is attached in the variable groupல then we call it as a aromatic amino acid. Okay, so இந்த மாதிரி வெவ்வேறு விதமான variable groups வச்சு நம்ம amino acids இது பண்ணும்போது there are 20 different amino acids that we can derive. Okay, so and இந்த 20 different amino acids தான் நம்ம பாடியில் protein synthesisக்கு உதவுது. Okay, now இந்த amino acidலயே பேசிக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு அமைனோ குரூப்பும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த குரூப்லேயே வந்து ஓவராலாக மொத்த ஸ்ட்ரக்சரை நான் பார்க்கும்போது
டோட்டலாக எத்தனை அமைனோ குரூப் இருக்குது, டோட்டலாக எத்தனை கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸாக இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் நியூட்ரல் அமைனோ ஆசிட். உதாரணத்துக்கு வேலின். ஓகே, பட் அப்படி இல்லாமல் சப்போஸ் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் an acidic amino acid. உதாரணத்துக்கு குளூட்டமிக் ஆசிட், aspartic acid, ஆசிட்னு பேர் வருதா, that itself indicates that it is a acidic group. ஓகே, பேசிக்கான அமைனோ ஆசிட் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஆசிட் குரூப்பை விட நம்பர் ஆஃப் அமைனோ குரூப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது we call it as a basic amino acid. So lysine, arginine, histidine are all examples of these basic amino acids. Okay, now இந்த variable groupல நான் சொன்ன மாதிரி ஒரு cyclic ring. Okay, if there is a cyclic ring that is attached, ஒரு cyclic ring வந்து if it is present as a variable group we call it as an aromatic amino acid. மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிற 20 combination of amino acidsல மூணு தான் aromatic. யாரெல்லாம் அது? டைரோசின், phenylalanine and tryptophan. இந்த மூணு மட்டும் தான் is acidic in nature பசங்களா. Okay, so in the is aromatic in nature. Okay, so in the aromatic amino acid in சொல்லும்போது we have the tyrosine, phenylalanine and tryptophan. Okay, so it can be a very simple question asked in the NEET exam. So please remember in the moon example. Okay, Pradeep Kumar, which is the simplest amino acid? So variable group சாதாரணமா ஒரு ஹைட்ரஜனா இருந்ததுன்னா that will be the simplest amino acid இல்லையா? So glycine you can take as the simplest amino acid that you have because variable groupல எந்த ஒரு confusion or different components எதுவுமே கிடையாது. It is just one hydrogen group. Okay வா? Right, very nice. So now இதை தவிர நம்ம கிட்ட இருக்கிற இந்த 20 அமைனோ ஆசிட்ஸ் நம்ம essential, non-essential அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ பர்டிகுலராக இது வரைக்கும் வந்து எது essentialஆன அமைனோ ஆசிட்னு யாரும் நம்மகிட்ட கேட்கல. அதே மாதிரி நம்ம NCERTலையும் அதை பற்றின ஒரு டீட்டெயில் இல்லை. பட் ஐ ஹவ் ஜஸ்ட் given you the list in case you want to refer to. But overall if you see essential அமைனோ ஆசிட் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக டயட் வழியாக சாப்பிடணும். இட் இஸ் essential. நம்ம பாடினால இதை தயாரிச்சுக்க முடியாது. ஆனா நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, அது நம்மளோட மெட்டபாலிக் பாத்வேஸ்ல நம்மளால சொந்தமா கிரியேட் பண்ணிக்க கூடிய ஒரு குரூப் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ். ஸோ அதனால எசென்ஷியல்னா கண்டிப்பா நம்ம டயட் வழியா தான் சாப்பிட்டாகணும். நான் எசென்ஷியல் அப்படின்னா அவசியம் இல்லை, நம்ம சாப்பிடலனா கூட நமக்கு அது வந்து பாடி வில் நோ ஹவு டு சிந்தசைஸ் தீஸ் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஹவு யூ வில் கிளாசிஃபை யோர் அமைனோ ஆசிட்ஸ் பசங்களா. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். யா, ஸோ நம்ம பேசிஸ் ஆஃப் அதோட கெமிக்கல் நேச்சரை வச்சு பேசிக் ஆசிடிக் நியூட்ரல் பிரிக்கலாம், அப்படி இல்லைனா இசென்ஷியல் நான் எசென்ஷியல் பிரிக்கலாம், அப்படி இல்லைனா ஏரோமேட்டிக் நான் ஏரோமேட்டிக் அப்படின்னு கூட நம்ம பிரிக்கலாம். ஆல்ரைட், நவ் இந்த ஒரு குரூப் அமைனோ குரூப் அண்ட் ஆசிட் குரூப் அப்படிங்கிறது தண்ணியில் இட் இஸ் அயோனைசபிள். கரெக்டா? ஸோ COOHங்கிறது வந்து ஒரு சில pHல CO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக மாறும். அதே இது வந்து NH2 NH2 குரூப்புங்கிறது வந்து NH3 ப்ளஸ் குரூப்பாக வந்து இட் வில் அகேன் மாரிஃபை. ஸோ இந்த மாதிரி அயோனைசபிள் நேச்சர் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு குரூப்புக்குமே இருக்கு. நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் pH மாற ஓகே, pH வந்து நம்ம ஆசிடிக் pHலேருந்து ஆல்கலைன் pH வரைக்கும் நம்ம மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஆசிடிக் pH இருக்கும்போது நம்ம ஆசிட் குரூப் அயோனைசபிளாக இருக்கும். ஓகே, நம்மளோட இந்த குரூப் வந்து லெட்ஸே அமைனோ குரூப் வந்து ஆல்கலைன் pHல வந்து அயோனைசபிள் நேச்சராக இருக்கும். ஏதோ ஒரு pHல என்ன ஆகும்னா ரெண்டு பேருமே அயோனைஸ்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே இஃப் போத் த NH2 and COOH groups are ionized we call it as the Zwitter ion. ஓகே, ஸோ அதான் Zwitter ionic ஃபார்ம்னா என்ன? அமைனோ ஆசிடும் சரி, கார்பன் டை ஆக்சைடு அது கார்பாக்சில் குரூப்பும் சரி, that will be ionized in nature. ஸோ அதுதான் நம்மளோட Zwitter ionic form. Okay, and in the Zwitter ionic form வந்து what happens, it will be available or it will exist only in ஒரு particular pH in the entire range. Clear everybody? Is it okay? Any other questions so far?
Yeah. Santana Mari. So நம்ம வந்து purchase பண்ணிட்டீங்க வெற்றி பேட்ச் 2 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க இல்லையா? So கூடிய சீக்கிரம் வந்துரும், பட் நான் உங்களோட நேமை வச்சு I will check and make sure that you are able to access it. Okay. So the technical team will reach out to you very soon. Okay, loved Queen Gaming. Anytime you can contact us, Kanna. So you can message us or you can just comment. We will definitely get back to you. Okay, Gunasekharan, நீங்களும் வந்து மண்டே அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ யாரெல்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ just hold on, நான் டெக்னிக்கல் டீம்கிட்ட வெரிஃபை பண்ணுறேன். I think in couple of days it will be sorted. Okay, so by then you can start attending the classes. சரியா? Alright, so after amino acid, okay, your name is Navina. Okay, fine. Okay, Navina, I will just communicate with the team. So, we will see. Okay, I will just update and then you will get the updates. Alright. Cherry. Okay. So, this is about your amino acids. Now, amino acids ka adutha vandu pathingana we have lipids. So, lipid vandu pathingana is water insoluble. Okay, first of all, அது வந்து தண்ணியில நம்ம கரைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு லிப்பிட் மாலிக்யூல் அப்படிங்கிறது வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா இந்த ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சர் ஃபண்டமெண்டலாக இஸ் ஜஸ்ட் RCOOH. ஆனால் இந்த ஒரு R குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி பல்கி குரூப். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7லேருந்து 8 மாலிக்யூலில் ஆரம்பிச்சு ஒரு ஈவன் 4 மாலிக்யூலில் ஆரம்பிச்சு இட் கேன் கோ அப் டு 25-30 மாலிக்யூல்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி பல்கியான ஒரு R குரூப் இருக்கும் ஃபாலோட் பை அ COOH. தட் இஸ் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் அ சிம்பிள் fatty acid. Okay, now இந்த ஒரு fatty acid glycerol அப்படிங்கிற ஒரு moleculeோட it will interact. What is glycerol? It is trihydroxypropane. So propane அப்படின்னு சொன்னா 3 carbon atoms இருக்கா, then இங்க வந்து CH2OH, CH, இங்க CHOH and CH2OH இப்படிங்கிறது தான் வந்து glycerol or trihydroxypropane அப்படிங்கிற molecule. சரியா? ஸோ இந்த ஒரு trihydroxypropane moleculeோட இந்த fatty acid வந்து will react. Now this is an alcohol group, this is an acid group. So இந்த OH and H வந்து will eliminate and it will form a CH2COOR அப்படிங்கிற ஒரு சைடு குரூப். ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு கிளிசராலோட ஒரு குரூப் ஆஃப் கிளிசரால், ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் ஆஃப் கிளிசராலோட வென் இட் இஸ் இன்டராக்டிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், மிச்சது எல்லாமே CHOH CH2OH ஆவே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு எஸ்டர் மாலிக்யூல், எஸ்டர் பாண்டோட ஃபார்ம் ஆகிற மாலிக்யூல் தான் நான் கிளிசரைடு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ மோனோகிளிசரைடு அப்படின்னா என்ன? ஒரு குரூப் மட்டும் இஸ் எஸ்டரிஃபைடு. ஓகே, இதே 2 குரூப்பில் CHCOOR அப்படின்னு நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறேன்னா இட் வில் பி அ டைக்ளிசரைடு. அண்ட் அதே இது 3ஆவதாகவும் இஃப் ஐ ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்டர் பாண்ட் தட் இஸ் ஃபார்ம். ஸோ மொத்தமாக 3 OH குரூப்புமே if it is esterified with the fatty acid, then I call it a triglyceride. Okay, so lipids la வந்து simple fatty acids la irundhu glycerols oda when it interacts it will form monoglyceride, diglyceride or triglyceride. Is it clear? Yamuna Devi, Gunashekaran, Monisha, Pradeep, everyone? Yeah, clear? So in the simple fatty acids நான் சொன்ன மாதிரி this is the kind of a structure RCOOH அவ்வளவுதான் வந்து அதோடைய structure, but then higher number of CH2 groups வந்து இருக்கும், 1லேருந்து 19 வரைக்கும் you can have. So அதில் 2 example is extremely important பசங்களா. palmitic acidல 16 carbon atoms இருக்கு including carboxyலோட carbon. So mostly நம்ம இந்த C மறந்துடுவோம். Okay, 16 அப்படின்னு ஒன்னே இதுதான் 14 plus 1 15 தானே
ஆச்சு அப்படின்னு யோசிப்போம், பட் இது சேர்த்து 16. Okay, so including the carboxyl group, 16 carbon atoms are present in the palmitic acid, whereas நமக்கு arachidonic acidல 20 carbon atoms are present. Okay, is it clear? Now இந்த ஒரு group, இந்த ஒரு R groupல வந்து in case ஓகே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல வந்து எனக்கு டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ நான் எப்போ வேணால் இந்த பாண்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டு, எப்போ வேணால் நான் இந்த பாண்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஐ கேன் மேக் நியூ பாண்ட்ஸ் இல்லையா, ஐ கேன் மேக் அ நியூ கனெக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன, இட் இஸ் unsaturated. ஸோ டபுள் பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் unsaturated. ஓகே, பட் வேறஸ் எனக்கு எல்லா கார்பன் ஆட்டமுமே ஃபில்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ், வேற நான் புதுசாக ஒரு மாலிக்யூல் ஆட் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்கிற மாலிக்யூலை நான் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இஃப் மை என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் சேச்சுரேட்டட், மை என்டையர் குரூப் இஸ் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னால் then it becomes a saturated fatty acid. Clear everybody? So fatty acids la we will have saturated and unsaturated. Double bonds irundhudu appadina it will be unsaturated. Appadi double bonds illa appadina straight away it is saturated. Okay, so that's how you will classify. So in the oru molecule when it is reacting with glycerol it forms a ester bond. Okay, so ஒரு alcoholum ஒரு acidum react ஆகும்போது what do we have? We have an ester formation. So in the esterification reaction la if only one alcohol group, okay, அந்த கார்பனோட ஒரே ஒரு alcohol group மட்டும் if it is esterified then we call it a monoglyceride. Okay, so அப்போ ஒரே ஒரு fatty acid தான் will come and replace the alcohol group, it will be called as a monoglyceride. இது 2 molecules replace ஆச்சு அப்படின்னா it will be a diglyceride, and 3 ஆச்சு அப்படின்னா it will be a triglyceride. So ஒரு triglyceride molecule வந்து நீங்க பார்த்தீங்கன்னா this is how the structure would look. Okay, so a simple ஒரு ester bond is formed between the alcohol group of the glycerol and the acid group of the fatty acid. Clear? So ஒரு லிப்பிடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் திஸ் glycerol molecule and the fatty acid molecule பார்த்துக்கலாம். கிளியரா? Any questions so far? Uva, can you show the structure of arachidonic acid? So arachidonic acid is 20 carbon atoms, correct? So அதனால you will have a CH3 and then CH2 எத்தனை வரும் something அப்புறம் COOH. So 1 2 and how many more do we need? 18. So 18 will be the structure. That's all, very simple. So மொத்தம் 20 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொன்னா 18 CH2 groups, ஒரு CH3 and ஒரு COOH, மொத்தம் 20 கார்பன் ஆட்டம்ஸ். Okay, that is arachidonic acid. இதே palmitic acid அப்படின்னா this will be 14 because 15 and 16 2 more add பண்ணும்போது it will be 16. Alright, I hope it's clear everybody. Yeah, so sometimes வந்து இந்த லிப்பிட் ஸ்ட்ரக்சர்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு மாலிக்யூல் வந்து கேன் பி ஆடட். உதாரணத்துக்கு ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து கேன் பி ஆடட். ஸோ அப்படி ஆடடா இருந்ததுன்னா we call it as a phospholipid. It's a derived lipid. Okay, sometimes sugar embed ஆயிருக்கலாம், அப்போ we call it a glycolipid. So glycolipids, phospholipids எல்லாம் வந்து are just different types of derived lipid molecules. சரியா? So இந்த lipid molecule especially phospholipid வந்து is found in cell membranes. Okay, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் phospholipid is lecithin. Okay, now நீங்க வந்து இப்போ செகண்டரி மெட்டபோலைட்ஸ் நான் ஒன்று சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும்பொழுது you will see something called lectin. So lectin and lecithin are two different things. சரியா? So you have to be very clear about it. So lectin, lecithin ரெண்டுமே வந்து are two different molecules. Okay, so just remember that. Phospholipids ஓட ஒரு example வந்து is lecithin that we can find in the cell membranes. Okay, clear everybody? So in the phosphate group ஓட structure வந்து is not important, but I have just given you for an idea. Okay va? So these are all the different kinds of lipids that we have, pasangla, and also, you know, for example, cholesterol and all also will come under lipids now. It is a kind of a derived lipid again.
Okay, so நீங்க again derived lipid அப்படின்னா வந்து it will help you to add other molecules to this and you will find that it will be present in your body. ஏதோ ஒரு synthesis மூலியமா you will be getting these kind of lipids. Okay, right. Now another very important molecule that we have to definitely discuss is the nucleoside and the nucleotide. So பெரிய லெவல்ல நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிட்ல what is the fundamental monomer? That is nothing but your nucleotides. So இந்த nucleotide form வரதுக்கு முன்னாடி இருக்கிற precursor form தான் nucleoside. Okay, so what are these? They are heterocyclic rings. Okay, so when I say heterocyclic, okay, homocyclic na ஒரே molecule will make up a ring. உதாரணத்துக்கு benzene ringல வந்து பாத்தீங்கன்னா only carbon atom is constituting the ring, correct? So that you will call as a homocyclic ring. ஆனா இங்க வந்து இந்த nitrogenous base in the nucleosides or nucleotides or அதுக்கு முன்னாடி இருக்கிற nitrogenous basesல வந்து what you will see is in the ring structureலயே வந்து carbon and nitrogen will be participating. Okay, so ரெண்டு different molecules சேர்ந்து நமக்கு இந்த cyclic ring form பண்றதுனால we will term it as a heterocyclic ring. So இந்த nitrogenous base எத்தனை டைப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா it can be double ring structure or a single ring structure. So when it is a double ring structure, we call these bases as purines. And what are the examples of purines? Adenine and guanine. This rendum can be classified as purines. Okay, whereas single ring structure irukkudiya nitrogenous bases we call them as pyrimidines. So in the pyrimidines la ethana type irukku pathina moonu type irukku, cytosine, uracil and thiamine. Okay, so we have fundamentally two different kinds of nucleic acids. We have DNA and we have RNA. So அந்த DNA and RNA ல வந்து பாத்தீங்கன்னா இந்த nitrogen bases வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். Now purines பிரச்சனையே இல்லை, adenine guanine ரெண்டுத்துலயுமே இருக்கும், cytosine ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஆனா இந்த pyrimidines ல வந்து uracil and thiamine வந்து is confined to only one of the nucleic acids. Uracil is present only in RNA. Thiamine is present only in the DNA. Okay, so ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்லயுமே 4 காம்பினேஷன் ஆஃப் பேசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் ஒரு சுகரோட அட்டாச் ஆகும் பொழுது we call that structure as a nucleoside. Okay, now இந்த nucleoside வந்து அந்த அட்டாச் ஆகிற சுகர் வந்து can be a only ribose sugar, appo it will form a RNA oda monomer. Appadi illama if it is a deoxyribose sugar, then it will form the monomer of a DNA molecule. Okay, is it clear everybody? Is it clear? So in the sugar base பண்ணி தான் monomer வந்து DNA ஓடதா இல்ல RNA ஓடதா அப்படிங்கறத நம்மளால understand பண்ணிக்க முடியும். So இந்த sugar வந்து when is attached to a nitrogenous base, it forms a nucleoside. And இந்த nucleoside ஓட ஒரு phosphate groupையும் நான் வந்து ஒரு ester bond மூலியமா connect பண்ணும்பொழுது what do I get? I get a nucleotide. Okay, so in the nucleotide தான் வந்து is going to come together and ஒரு polynucleotide chain I am going to see my entire nucleic acid, which is nothing but the DNA and the RNA. Okay, so that is basically our fundamental genetic material. So biomolecules அப்படின்னு சொல்லும்போது 100% நமக்கு we need to know about these nucleic acids or nucleotides and nucleosides, because ஒவ்வொரு செல்லையுமே இந்த genetic material is very very important. நியூக்ளியஸ் இல்லாம செல்லே இல்லை, அண்ட் செல்ல இந்த ஒரு நியூக்ளியஸ்ல எல்லா கண்ட்ரோலும் வச்சிருக்கிறது நம்மளோட genetic material தான் இல்லையா? Clear everybody? So ஒரு nucleoside and nucleotide நான் சொல்லும்போது when I am talking about nitrogenous base நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? adenine, guanine, cytosine அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது nucleoside ஆகும்பொழுது we call it adenosine, guanosine, thymidine, cytidine, uridine அப்படின்னு அது மாறும். Now if you see thymidine அப்படிங்கிறது deoxythymidine அப்படின்னு to be very specific, okay, because அது deoxy sugarல தான் வரும். So அதனால you can consider it like that. Is the same thing when it becomes a nucleotide.
நான் ஒரு phosphate group, so phosphate group எப்படி exist ஆகுது, phosphoric acid-ஆ exist ஆகுது. so அதுலேருந்து இருக்கிற phosphate group தான் நான் அதுக்கு add பண்ணுறேன்றப்போ obviously அந்த acidic group வந்து will imply. so அந்த acidity-னால that is why they call it a nucleic acid அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இந்த ஒரு nucleotides வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், adenylic acid, because now it's become an acidic component. guanylic acid, uridylic acid அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பேர் வைக்கலாம். சரியா பசங்களா? Is it clear? So these are all the different structures of the nucleosides and nucleotides that we have in our body. All right. So now இந்த சின்ன moleculesல இருந்து பெரிய molecules போறதுக்கு முன்னாடி I want to give you a little bit of information about something called metabolites. Okay, so நம்ம பாடியில நம்ம சாப்பிட்ற விஷயங்கள், நம்ம ப்ராசஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து பெரிய பெரிய மாலிக்யூலா இருக்கும். ஒரு சுகர், புரோட்டீன், ஆல் பிக் மாலிக்யூல்ஸா இருக்கும். கரெக்டா? அது நம்ம தொப்பைக்குள்ள போனோடனே it will break down into simpler molecules. It will get digested into smaller molecules and அதுதான் நம்ம small intestine gets absorbed. So in this process what is happening, breaking down is happening. Now இந்த breakdown அப்புறமா எனக்கு கிடைக்கிற raw material of sugars or amino acids or என்ன நான் சாப்பிட்டேனோ அந்த breakdown பண்ண molecules வச்சு நம்ம body என்ன பண்ணும், is going to synthesize bigger molecules. Okay, so in the breaking down process is known as catabolism. Okay, and building process is known as anabolism. So anabolism, catabolism எல்லாம் சேர்ந்த ஒரு sum total of reaction தான் we call as metabolism. Okay, so நம்ம metabolism நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சாப்பிட்றத நம்ம ஒழுங்கா டைஜஸ்ட் பண்ணி அந்த பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து நம்மளால நல்ல மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்ண முடியுது. Okay, so that's what we mean by metabolism. So ஒரு product of metabolism we call as metabolite. And in the metabolites we have two major categories pasangla, which is primary and secondary metabolite. Okay, so primary metabolite அப்படினு சொல்லும்போது all your main நம்ம சாப்பாடுக்கும் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கும் தேவையான கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இது எல்லாமே நம்மளோட primary metabolite, because இதோடைய சப்போர்ட்ல தான் நம்ம வளர்றோம். For our existence, for our growth and development, the important metabolites that are involved are called as the primary metabolites. Whereas okay, நான் வளர்ந்தது போக, ஓகே, உதாரணத்துக்கு நான் ஒரு பூவா இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் என்னோட வளர்ச்சிக்கும் என்னுடைய டெவலப்மெண்ட்டும் போக நான் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அல்லது நான் ஒரு இசென்ஷியல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரக் ஏதாவது ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி மெட்டபோலைட்டா other components may be generated. So இதெல்லாமே டைரக்டா என்னோட வளர்ச்சிக்கு தேவை கிடையாது, பட் for pollination purpose or என்னோட enemies ward off பண்றதுக்கு or for any purpose that I feel is important, நான் வந்து என்ன பண்ணலாம், I will try to basically produce other molecules, and these other molecules are known as secondary metabolites. Okay, is it clear? Is it clear everybody? Right, so primary metabolites la namakku protein, carbohydrates, fats, nucleic acid idha main ah varum. Okay, so protein ingiradhu polymer of amino acids, carbohydrate ingiradhu simple sugar சேர்ந்த ஒரு polymer, fats ingiradhu fatty acids and glycerols. Okay, mainly your lipids. Okay, so lipids da vandu will be your fats. And then nucleic acid la vandu, like I said, nitrogen is base, sugar, phosphate idellame irukum. So this is our primary metabolite. But secondary metabolite la vandu pathina pasangala, this particular topic is extremely important. Okay, so இந்த ஒரு secondary metabolite
டாபிக் வந்து ஒரு டேபிள் இருக்கும் உங்கள் என்சிஆர்டியில் which I will show you. ஓகே, இந்த டேபிளை வந்து டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, பிகாஸ் என்னென்ன கேட்டகரிஸில் நமக்கு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம், பிக்மெண்ட்ஸ் இருக்கலாம், ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில டாக்ஸின்ஸ் இருக்கலாம், and then we have other polymers like gum, rubber அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகலாம், alkaloids can be there, essential oils, lectins, இதெல்லாமே ஆர் categories. ஸோ இந்த ஒரு டேபிள் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் 3 ஸ்டார் போட்டிருக்கேன் நான். ஸோ இஃப் யூ சி ஹியர் பிக்மெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அக்கார்டிங் டு யுவர் டெக்ஸ்ட் புக், கேரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைனின். ஸோ ஆந்தோசைனின் இஸ் ஆக்சுவலி ப்ளூ கலர். ஓகே, ஒரு சில ப்ரீமியமான ரெஸ்டாரண்ட்ஸ், அப்ராட் ரெஸ்டாரண்ட்ஸ், ரொம்ப மிஷலின் ஷெஃப்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபுட் கலரிங்லாம் போட மாட்டாங்க அசிங்கமாக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க இல்லை பேனக்கோட்டா ஏதாவது பண்றாங்க, ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொன்னா they will use flowers that contain anthocyanin pigment. So it's a bluish purplish pigment. Okay, carotenoids வந்து நம்ம கேரட்லயே இருக்கு. ஓகே, கேரட்லயே அந்த ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கிறது வந்து is actually carotenoid. ஓகே, ஸோ அந்த அப்புறமா alkaloids like morphine, codeine, terpenoids like monoterpenes, diterpenes, essential oils, எவ்வளவோ essential oil இருக்கு இல்லையா, லெமன் கிராஸ் ஆயில், lavender oil, sandal oil, jasmine oil. So இதெல்லாமே are essential oils. Okay, then we have toxins like aberrin, resin, lectins like concavalin A. Okay, drugs like vinblastin, curcumin. curcuminங்கிறது வந்து நம்மளோட டர்மரிக் இருக்கு இல்லையா, மஞ்சள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்மெண்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து இஸ் present called curcumin. ஸோ அதனால தான் தேசிய மஞ்சள் பொடியை டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா it is actually helping us to prevent cancer in some way. Okay, it does have some kind of anti-cancer properties, healing properties, antibiotic properties எல்லாமே அதுக்கு நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான drugs are being produced and polymers like rubber, gums எல்லாமே வந்து is there. ஸோ இது வந்து ஒரு match the following question-ஆ, ஒரு statement based question-ஆ, different தினசா they can ask you this table. So this table is extremely important. Okay, is it clear pasangla? So last ஒரு டேபிள் வந்து I want to discuss with you which is majorly நம்ம பாடியில் வந்து percentage of organic compounds அப்படின்னு பார்த்தோம்னா 70 to 90% is only water. Okay, so 90% to 70% is only தண்ணி. நான் தண்ணிக்கு மேலே building blocks of our body அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல 3rd standard சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகே, that is nothing but your proteins. so building blocksனால அதுதான் அடுத்த மெஜாரிட்டியில் அதுதான் வரும். ஓகே, நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லையுமே நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கணும். ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்மளே இல்லை. ஸோ அப்போது அதுக்கு அடுத்த மெஜாரிட்டி யாருக்கு வரும்? நியூக்ளிக் ஆசிடுக்கு வரும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா தான் we have our carbohydrates, lipids and ions. Okay, so in 3 to 1% of our entire body mass. Okay pasangla, is it clear? So that's it pasangla. நம்மளோட இன்னைக்கு கிளாஸ்ல what have we dealt? We started off with நம்மளோட what is biomolecules, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஆர்கானிக் எப்படி அனலைஸ் பண்ணுவோம், இன்ஆர்கானிக் எப்படி அனலைஸ் பண்ணுவோம், and then we started off with the components, amino acids, lipids and nucleotides and nucleosides. Okay, so அதெல்லாமே நம்ம படிச்சோம். And then I also taught you about your metabolites. Okay, so question solve பண்ணலாமா இது ரிலேட்டடா? Are you all ready? குணசேகரன், காவ்யா ரெண்டு பேருமே வந்து நீங்கள் வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க. எப்போ ஆக்சஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ நவீனா, குணசேகரன் அண்ட் காவ்யா கண்டிப்பாக ஐ வில் பாஸ் ஆன் த மெசேஜ் டு த டெக்னிக்கல் டீம். கூடிய சீக்கிரம் இட் வில் பி ரிசால்வ்ட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். தென் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் do you have? Any other questions, anybody? Nothing? ஆரம்பிக்கலாமா? All right, so let's answer the first question in the 2023 question. Okay, இப்போதான் வெரி ரீசெண்டான ஒரு 2023 பேப்பர், போன வருஷம் பேப்பர்லேருந்து கேட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் திஸ் which is not a secondary metabolite? Everyone?
Very good. Samsel, Herobrine, Kavya. Very good, everybody. Very good. Yamuna Devi. Very good. Uva, Monisha. Very good. But idhila vandu Samsel da first correct answer sonnaru. So Samsel ku or star. Very good, Samsel. Keep it up. So if you see, lectin is a secondary metabolite, not lecithin. Lecithin is a phospholipid. Remember? So adhanala option 4 is not a secondary metabolite pasangla. Very good. Majority have given correct answer. Good job. Then statement 1, statement 2 rendu kuduthirukanga. Amino acids have a property of ionizable nature and hence have different structures at different pH, and they can exist as zwitterionic form at acidic and basic pH. They can exist as zwitterionic form at acidic and basic pH. Very good. So inga vandu Uva, Herobrine, Samsel, Yamuna Devi, Kali Rajan, everybody has said 2 lock பண்ணிக்கலாமா? Absolutely option 2. ஏன் பார்த்தீங்கன்னா சி கண்டிப்பாக இந்த ஒரு அயனைசபிள் நேச்சர்னால தான் ஒவ்வொரு பேஜ்லையும் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் இந்த ஸ்விட்டர் அயனிக் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன, 2 பேருமே அயனைஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அந்த pH எந்த pHஓ அதுதான் வந்து இஸ் தட் key position where zwitterionic form will exist. அது neutral pH இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be acidic pH or it can be basic pH. So அதனால தான் வந்து both statements are correct over here. And Uva gave me the first fastest correct answer. So star Uvaku. Very good. Keep up the good work. And then next question, which of the following is not secondary metabolite in plants? Again, secondary metabolite sambandhapatta question 2021 la ketirukanga. So do you understand? In the section is extremely important and the table is extremely important pasangla, please remember. All right, very good. Samsel, Uva, everybody has answered option 4. Monisha, Kavya, Herobrine. Good. So vinblastin, curcumin எல்லாமே ட்ரக்ஸில் வரும், ரப்பர் கம்ஸ் எல்லாமே பாலிமர்ஸில் வரும், மார்ஃபின், கோடின் எல்லாமே ஆல்கலாய்ட்ஸில் வரும். இந்த அமைனோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் மட்டும் இஸ் அ ப்ரைமரி மெட்டபோலைட் இல்லையா பசங்களா? நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தேவைப்படுற மாலிக்யூல் இல்லையா இது? ஸோ அதனால 100% தட் இஸ் நாட் அ செகண்டரி மெட்டபோலைட். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து one more time Samsel has given the correct answer. So very good Samsel, உங்களுக்கு ஒரு star. Good job. All right, now last question for today pasangla. Following statements about lipids are given. Which of the given 5 statements are correct? So ஒரு statement is saying here that lipids have single bonds இருந்துச்சு அப்படின்னா is called as unsaturated fatty acid. Lecithin வந்து ஒரு phospholipid. Trihydroxypropane is glycerol. Palmitic acid has 20 carbon atoms. Arachidonic acid has 16 carbon atoms. So what here is the right answer? Very good. Uva, Samsel, Monisha, Herobrine. Everybody is saying option 1 or option A is the right answer. Yamuna Devi. Very good. So if you see here, lipids with single bonds mattum irunduchu appadina, there is no chance you can break and add any molecule la pasangla. So what happens? Is it unsaturated? No, it is saturated. idukku mela nama edume add panna mudiyadhu adula if there are only single bonds throughout. So unsaturated fatty acids nala option A or statement A is wrong. Then lecithin is a phospholipid, trihydroxypropane is a glycerol. ரெண்டுமே வந்து correct. Okay. Palmitic acid க்கு 16 carbon atoms இருக்கு, இங்க 20 கொடுத்திருக்காங்க. Arachidonic acid க்கு 20 carbon atoms இருக்கு, இங்க 16 கொடுத்திருக்காங்க. Okay. Yes, Samsel, very good. So அதனால வந்து only B and C option 1 is the right answer. And இதுக்கு வந்து first and fast answer யாரு கொடுத்தா அப்படின்னா is Uva. So star for you Uva, very good.
ஸோ ஐ திங்க் இன்னைக்கு உவா அண்ட் சாம்சில் 2 பேர் தான் வந்து ஸ்டார் வாங்கியிருக்காங்க. குட் ஜாப் பசங்களா, வெரி குட். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து திஸ் வாஸ் ஜஸ்ட் பார்ட் 1. ஸோ இதை பக்காவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, யூ வில் see that நம்மளோட இந்த மாலிக்யூல்ஸை வச்சு, இந்த அமைனோ ஆசிட்ஸ், இந்த ஒரு லிப்பிட்ஸ் அண்ட் இது எல்லாத்தையும் வச்சு பிகர் மாலிக்யூல் என்ன நம்ம கிரியேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அமைனோ ஆசிடை வச்சு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது ஹவு இஸ் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், வே கேன் வி யூஸ் இட் இன் அவர் மெட்டபாலிசம், ஹவு டஸ் இட் டேக் பிளேஸ், அது எல்லாமே வந்து வில் பி டூயிங் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, அண்ட் நம்ம Xylem வந்து இஸ் சவுத் இந்தியாஸ் லீடிங் எட்டெக் பசங்களா. அண்ட் நம்ம வந்து பிரில்லியண்டான மைண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து வந்து have brought up this beautiful structure for all of you to study. Okay, and நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு பசங்க நீங்கள் இருக்கிற மாதிரியே நிறைய கனவுகளோட வந்து இன்னைக்கு அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல ரொம்ப ஆக்சசிபிளான ஒரு லொக்கேஷன்ல இருக்கு பசங்களா. நிறைய கேரளால இடத்துல இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையா கோயம்புத்தூர்ல தான் நம்ம கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம், நம்மளோட கேம்பஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ see here மாடர்னான ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து பெஸ்ட் இன் கிளாஸ் டீச்சர்ஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல இருந்து எல்லா விதமான ஒரு ஒரு சப்போர்ட்டோட உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா யூ ஹேவ் அவர் கோயம்புத்தூர் சென்டர். ஸோ அதனால கண்டிப்பா யூ கேன் டேக் அ லுக் இஃப் யூ ஆர் அரவுண்ட் பசங்களா. காந்திபுரம் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல தான் இருக்கு. நவ் இஃப் யூ see என்ன கோர்சஸ் நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் 12th படிச்சுட்டே இருக்கிற பசங்களுக்கு மேம் நான் சைமல்டேனியஸா நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்ற பசங்களுக்கு நம்ம கிளாஸ் 12th பேட்ச் ஆர் தளபதி பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா டைரக்டா இட் வில் டேக் யூ டு தி ஆப். அங்க போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஓகே, ஸோ நீங்க தளபதி பேட்ச்க்கு சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க இஃப் யூர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம், பட் இப்போ கூட நீங்க டக்குன்னு வந்தீங்கன்னா கோப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால குவிக்கா இதுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மேம் காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 42 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலே நம்ம தளபதி கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக நான் கொடுத்த அந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நம்ம வெட்ரி பேட்ச் வந்து இஸ் அன் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேம் திங், இந்த கோடை ஸ்கேன் பண்ணுங்க, அப்படியே இட் வில் டேக் யூ டு தி ஆப். அங்கே போய் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆன்லைன் மோடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது திருப்பி நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சஸ் வந்து will already be given. Okay, most probably will be given, but if you're having any problems you can let any of us know. அப்போ வந்து we will communicate to the technical team. சரியா? ஸோ நம்ம வெட்ரி பேட்ச் எவ்வளோ மேம், எப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு நீங்கள் 63 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் you can definitely crack NEET next year and 2025 NEET நமக்கு தான் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா யூ கேன் வாக் இன் பசங்களா. ஓகே, அண்ட் நம்ம வெட்ரி பேட்ச்ல நிறைய பசங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க போன வருஷத்துலயே, அது வந்து நமக்கு தெரியும். பட் நெவர்திலெஸ் நம்ம இந்த வருஷத்துக்கு வந்து NEET 2025க்கான ப்ரிப்பரேஷன்ல NEET பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 rupees அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யூ வில் பி ஏபிள் டு அஃபோர்ட் இட். ஓகே, ஸோ நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் இஸ் த MAARA பேட்ச். அண்ட் MAARA பேட்ச் வந்து நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் ஆஃப்லைனில் நடக்கிற கோர்ஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ் ஓன்லி. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்பரை கால் பண்ணுங்கள் அண்ட் டைரெக்டாக வந்து கெட் யுவர் அட்மிஷன் டு அவர் ஆஃப்லைன் கேம்பஸ். ஓகே பசங்களா? Yeah, is that okay? So இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இப்போவே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் I'll be sharing the notes. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மளோட கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. எல்லாரும் அந்த லைக் பட்டனை தட்டினீங்களா எவ்ரிபடி? யா, ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் திஸ் என்டையர் இயர் ஸோ தட் உங்கள் ப்ரிப்பரேஷன் மாஸாக வேற லெவலில் நடக்கும். Okay, all right pasangla, take care then. Thank you so much. If you don't have any other doubts, let's wind up the class.
கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் செஷனில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பட் அது வரைக்கும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் ஃபாலோவிங் யோர் ஸ்டடி பிளான். ஓகே, ஸோ ரிவிஷன் பிளானாக இருக்கட்டும், ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், அது போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே நம்ம ஒரு கட்டத்தில் வந்து மறந்து போய் இந்த சாப்டர் படிச்சோமா அப்படின்ற அளவுக்கு மறந்து போகிறதுக்கு எந்த ஒரு ஸ்டேஜுமே வச்சுக்காதீங்க. சரியா? ஸோ பிளான் யுவர் செல்ஃப் ரியலி வெல் and make sure that you utilize the best out of this coming year. Okay, so all the best pasangla, take care. I will see you all very soon. Okay, bye bye.